தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறகின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 139:5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ நடந்து போகும் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் முன்னும் பின்னும் நான் வந்து என் தூதர்களை அனுப்பி என் கரத்தால் உங்களை பாதுகாத்து வருகின்றேன், இதை மறந்து விடாது என்று ஞாபகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நாம் வாகனத்தில் செல்கின்றோம். வாகனத்தில் செல்லும் பொழுது யார் நம்முடன் வருகின்றார்? கர்த்தர் தான் தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கின்றார். ஓட்டுநர்கள் தூங்கிவிடாமல் அவர்தான் பாதுகாக்கின்றார். நாம் நடந்து சென்றாலும் முன்னும் பின்னும் வரக்கூடிய வாகனங்கள் நம்மை தாக்கி விடாதபடி, நம் சந்ததிகளை தாக்கி விடாதபடி கர்த்தர் வேலியடைத்து தம் கரத்தை கொண்டு தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டே வருகின்றார். பிரியமானவர்களே, நாம் என்றாவது நேற்று பார்த்தோமா? வெளியே வந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு, அப்பா முன்னும் பின்னும் என் கூட இருந்து உமது கரத்தால் என்னையும் என் சந்ததிகளையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி என்று கூறிவிடாமா? வெளியே செல்லும் பொழுது, அப்பா நாங்கள் வெளியே செல்கின்றோம், உம் கரத்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்து விட்டு செல்கின்றோமா? யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிக்காவிட்டாலும் கூட கர்த்தர் பாதுகாக்கின்றார். ஏனால் அவர் அன்புள்ள கர்த்தர். ஆகவே இன்றிலிருந்து நன்றி உள்ளவர்களாக போகும் பொழுது ஜெபித்து செல்வோம், வந்த பின்பும் அவருடைய பாதுகாப்பிற்கு நன்றி கூறுவோம். இன்னும் அதிகமான பாதுகாப்பை கர்த்தரின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இம்மட்டும் எங்கள் முன்புறமும் பின்புறமும் வந்து உமது கரத்தால் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காக கோரி நன்றி கூறுவோம். நாங்கள் இன்றிலிருந்து வெளியே செல்லும் பொழுதும் ஜெபித்துக் கொண்டு செல்வோம், வந்த பின்பும் உமது பாதுகாப்பிற்கு நன்றி கூறுவோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் என்றென்றைக்கும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.